உங்களுக்கு தெரியும், கடந்த காலத்தில் சில அரசியல்வாதிகள் தாங்களாகவே முன்வந்து மேகி நூடுல்ஸுகளை அல்லது நூடுல்ஸ் பேக்கெட்டுகளை வழங்கியதாக கூறிக்கொண்டு அதற்கு கோடிக்கணக்கான ரூபாய் செலவழிந்ததாக இப்போது அதற்கான கணக்குகளை காட்டிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் நாங்கள் எதிர்பார்த்தோம், நான் நினைக்கிறேன் அந்த கோடிக்கணக்கான ரூபாய்களை செலவழித்தது வெள்ள அனர்த்தத்தின் காரணமாக இல்லை. கடந்த காலத்தில் இடம்பெற்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே மஞ்சள் நிறத்திலான அந்த பக்கெட்டுகளை வழங்கித்தான் அவர் செலவுகளை மேற்கொண்டிருந்தார். இதுக்கான நிதிகளை இதை குறிப்பிட்டு அவர் பெற்றுக்கொள்வதற்கு முயற்சி செய்கிறாரா தெரியவில்லை. ஆகவே மக்கள் வாங்கி அவரிடமிருந்து உதவிகளை பெற்றுக்கொள்ளும் போது கொஞ்சம் அவதானமாக செயற்படுவது நல்ல. ஏனென்றால் இன்னும் ஒரு சந்தர்ப்பத்திலே அதற்கான நிதிகளை கேட்டு அவர் கோருகிறாரோ தெரியவில்லை. ஆகவே அதிலிருந்தும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய தேவை இருக்கின்றது. ஆனால் அனர்த்தங்கள் தொடர்பாக இடம்பெறுகின்ற இறப்புகளை நாங்கள் ஒரு படுகொலையாக சித்தரிக்க முடியாது. இது இலங்கை மாத்திரமில்லை, இந்த ஆசியாவிலே தாய்லாந்து போன்ற நாடுகளிலே தற்போது அந்த அனர்த்தம் இடம்பெற்றிருக்கின்றது. அந்த அனர்த்தத்திலையும் கூட பல பேர் இறந்திருக்கின்றார்கள். இதற்கு முன்னால் இடம்பெற்ற பல அனர்த்தங்களிலே உயிரிழப்புகளை நாங்கள் சந்தித்திருக்கின்றோம். அதை நாங்கள் படுகொலையாக கூற முடியாது. படுகொலைக்கான அர்த்தத்தை புரியாமல் அவர் அந்த கருத்துக்களை முன்வைத்திருக்கிறாரா என்று தெரியவில்லை. இருந்தாலும் எனது நண்பர் தான் அவர் தனது கருத்துக்களை திருத்திக் கொண்டு தனது அரசியல் பயனை முன்னெடுப்பார் என்று எதிர்பார்க்கின்றேன். மட்டக்களப்பு மக்கள் நன்று அவரை பற்றி அறிந்திருக்கின்றார்கள். நல்ல ஒரு விடயத்தை அவர் தவறுதலாக புரிதலின் கூடாக அவர் வெளிப்படுத்தியிருந்தார். அவை கட்சி என்ற ரீதியிலே அவரது செயற்பாடு அரசாங்கத்தை வீழ்த்தணுமாக இருக்கலாம். சில நேரம் அவரது பழைய நண்பர்கள் கூட்டாளிகளோடு இணைந்து கொண்டு இந்த அரசை தோற்கடித்து மீண்டும் தனது லாபத்தை உழைத்துக் கொள்வதற்காக நோக்கத்திலே அவர்கள் செயற்படுகிறார்களா என்று தெரியவில்லை. வடமாநிலத்தை சேர்ந்த ஒருத்தரையும் கூட்டிக் கொண்டு இப்போது ஊர்வலம் வந்து கொண்டிருக்கின்றார். நல்லது, மக்களின் பிரச்சனைகளை கண்டறிந்து அதற்கான தீர்வுகளை பெற்றுக் கொடுங்கள். இந்த அரசாங்கத்தை தாண்டி நீங்கள் இன்னும் ஒரு அரசாங்கத்தில் செயற்பாடுகளின் ஊடாக இதை கட்டுப்படுத்த முடியாது. நாங்கள் நீதியாகவும் நேர்மையாகவும் எங்களுக்கு கிடைக்கின்ற அத்தனை உதவிகளையும், வெளிநாடுகள் என்று கிடைக்கப்படுகின்ற அத்தனை உதவிகளை நாங்கள் நேரடியாக மக்களை கொண்டு வந்து சேர்க்கின்ற ஒரு அரசாங்கமாக இருக்கின்றது. ஆகவே ஊழல் மோசடிகளற்ற நேரடியாக அனைத்து விதங்களிலும் செயற்படுகின்ற ஒரு அரசாங்கம் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் என்றதை கூறிக்கொண்டு எனது உரையை நிறுத்திக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.